இப்போ ஒரு சிலருக்கு சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாடு எப்பவுமே தட்டிட்டு நிக்கி டாக்டர், ஃபுட் வந்து உள்ள இறங்குறது எனக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு, இப்போ இது நான் பயப்படணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சாப்பாடு தட்டிட்டு போற மாதிரி இருக்கிறது ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் டிஃபிகல்ட்டி இன் swallowing, ஒரு சிரமம் அதில், அதுதான் டிஸ்பேஜியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிரமமாக இருக்கிறது உங்களுக்கு இப்போ ஒரு நாள் இருக்குது, 2 நாள் இருக்குது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் அது ப்ரொக்ரெசிவாக இருக்குது அப்படின்னா, நேற்றுக்கு இருந்த சிரமத்தோட இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நாளைக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது, இன்னும் கஷ்டமாக இருக்குது, அப்படி ஒர்சன் ஆகிட்டே போகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ இது என்னென்ன காரணங்கள்னால இருக்கலாம்? டிஸ்பேஜியா வந்து நம்ம நிறைய பினைன் கண்டிஷன்ஸில் கூட வரலாம். அல்சர்ஸு, வேற புண்ணு மாதிரி வரலாம், ஸ்ட்ரிக்சர்ஸ் வரலாம், வெப்ஸ் இருக்கலாம், உணவு குழாயில் பல சுருக்கங்கள் வந்து ஏற்படலாம், சில சதை கட்டிகள் மாதிரி கூட வரலாம். மற்றும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய் போன்ற இது ஏற்பட்டு யூஸ்வலாக அது வந்து 6th or 7th டிகேடில் வரும். ஸ்மோக்கர்ஸ்க்கு ஒரு ஆல்கஹால் ஹேபிட் இருக்கிறவங்க, இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு அது காமனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு உணவு குழாயில் இந்த சுருக்கம் டியூமர் ஏற்பட்டு அதனால அடைப்பு ஏற்படலாம். ஸோ நீ உங்களுக்கு அந்த சிரமம் வந்து ப்ரொக்ரெசிவாக இருக்குது, அப்புறம் பெயின் எதுவுமே இல்லை, வலி எதுவுமே இல்லை, ஆனால் நாள்பட அது வந்து ஒர்சன் ஆகிட்டே இருக்குது. அப்போ தயவுசெய்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். உடனே ஒரு கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட்டை பார்த்து நீங்கள் ஒரு எண்டோஸ்கோபிக் பரிசோதனை செய்தீங்கன்னா அதிலே வந்து அது என்ன ப்ராப்ளம்ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம்.